யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் கிடைக்கலைன்னா அது ஒரு இதான் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் காணும் அன்று அண்டு சொல்லுது தான் சரி நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கலையாமண்டு சும்மா தவறுதலா விழுந்தாமண்டு தானாக உண்மையிலேயே நாம தெரியாது. அதுதான் தெரியல. குடும்பங்கள் யாழ்ப்பாணத்து போய் இல்லையாம என்ன? குடும்பங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதான் நாங்க நம்பலாம். ஆமா ஆமா ஆமா. இந்த யூனிவர்சிட்டி வராட்டா படிப்பை இல்லாட்டா அதுக்காக நாங்க ஒரு உடவுமென்று நான் சட்டம் இல்லை நான் தானே. நான் நினைச்சேன் படிச்சேன் தனியா அந்த படிக்கிறதுக்காக இல்ல அதான் வந்தவங்க எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, தெரியாது இருக்குமா? எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச குடும்பங்களும் நியூஸ்லயும் அது படிக்கிறதுக்கு வந்து வந்ததான் அந்த பெருசாக படிக்கிறது தான் வந்ததான் அந்த தடயம் அந்த சுத்தி அந்த அந்த பாஞ்ச விழுந்த இதில் தடயங்கள் கம்பிகள் எல்லாம் அடைச்சி போட்டு இருந்ததாம் என்னண்டு வேறு தவறுதலாக விழுகிறதுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையா என்ன தடைகள் இருக்காம அந்த விழுந்த பாதையில் விழுந்த இடத்துல சரி எல்லாம் கடவுளே அந்த பிள்ளையை இந்த முடிவு எடுத்திருக்க வேணும், அல்லது இந்த சின்னப்படி நடந்தும் 22 வயசு சின்னப்படி ஒன்றுமே செய்ய தண்ட கூடாது. உயிரோட இருந்திருக்க அதுதான் படிப்பு என்ன தெரியாம படிப்பு இல்லாட்டா நாங்களும் இன்னொன்று கதைக்க இப்போ கூடாது தானே. படிப்பு வரும், பள்ளிக்கூடம் இல்லாட்டா இன்னொரு படிப்பு. இனி ஆள் போன பிறகு படிப்பு வந்து என்ன அதுதான் வராவிட்டேன். கவலை 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 என்னன்னு தெரியல, எனக்கு உண்மையான தகவல் தெரியாது. நீங்க பாக்குற மாதிரி தான் நானும் செய்திகள் பாக்குறேன். அதான் அவர்கள் தெரியல. குடும்பங்களுக்குள்ள இருந்து வந்தா தான் நாங்க அறிஞ்சு கொள்ளலாமே தவிர எப்படி நாங்களும் பிறகு இருக்குது? செய்திகளை பரப்ப இயலாதானே. ஒவ்வொன்று சொல்லுதும். சரி இப்ப நாங்கள் ஆரம்பமாகின்றது இளையோர் யோகா பயிற்சி பயிற்சியுடன் சேர்ந்து யோகா. அவர் இல்லையா அக்கம்மா? தர்ஜினி நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை வருவான்னு நினைக்கிறேன். ஓகே. ஆகவே எல்லோரும் ரெடி ஆகுங்கோ, எழும்புங்க. யாருண்டை செய்ய போறீங்க? யாருண்டை கோச், யாருண்டை பயிற்சியாளர்? இன்றைக்கு எத்தனையாவது பார்க்கணும்? 17 ஆக்குவேன். 17 கூட வரும், 18 கிட்ட வரும் நினைக்கிறேன். இல்ல 17ஆவது இன்றைக்கு நாங்கள் தனியா செய்யறது. இடையில தர்ஜினி வந்தவர் தானே என்ன? ஆமா ஆமா ஆமா. 11ஆம் தேதி நாங்கள் செய்தோம். 16ஆ? சரி யாரு கோச்? கவுச் இன்னைக்கு யாரு? வேற 2 முறை செய்யறதுதான். இதுல என்னடா தாமரை இருக்காதானா? 11 இல்ல தாமரை காண்டே செய்தவர். இன்னைக்கு 17ஆம் தேதி இல்ல. அப்ப ஜெயானந்த அவர்கள் சொல்லும். என்னன்னா என்னன்னா தலை, கழுத்து, கைகள், இடுப்பு, முழங்கால். அதான் கேள்வி செய்கிறான் செய்யட்டு நான் எனக்கு இன்னைக்கு இல்லாம இருக்கு. சரி ஓகே, நான் வருகிறேன். நன்றி. ஓகே. நான் இதுல எழுதுறதுக்கு தான் இதான் ஆசனம் 18 ஒரு நிமிடம் போறோம். போட்டு விட்டுட்டோம்னா ஞாபகமா இருக்கும். இல்லை சரி நான் போடுறேன். ஓகே சரி சிம்முத்திரையில அப்ப ஒரு ஆள் மனதுக்குள்ள எண்ணுங்களா? ஆமா 10 செய்தா சரி. மூச்சுகளில் எல்லாரும் நாரிகளை உள்ளுக்கு எடுத்து கைகளை நீங்க செய்ய போறீங்களா? இருந்தபடி நீங்க செய்ய போறீங்களா? நீங்க செல்வி அக்கா செய்ய போறீங்களா? நீங்க செய்வீங்களா? நீங்களா சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே நீங்க செய்யுங்க. நான் சரி இடுப்புகளை வளைக்காமல் அப்படியே நேராக இருந்து சிரித்த முகத்துடன் உள்மூச்சு பெருமூச்சு முக்கியம். இந்த கைகளை இப்படி சிம்முத்திரை விடுங்குவோம். இந்த விரலும் இந்த விரலும். நன்றி. கை கால்களுக்கு அசைவுகளை கொடுத்து ரத்த ஓட்டங்களை ஓட பண்ணுவோம். கவனமாக நோகடிக்காம உடம்புகளை கைகள் சிக்கி உதறி அல்லது திறந்து மூடி சின்ன ஓட்டம். கைகளை இப்படி சிக்கி கைகளுக்கான பயிற்சி அப்படி செய்துட்டு கால்களை முன்னுக்கு பின்னுக்கு உதறிட்டு சைட் வைஸ் பின்னிட்டு கால்களுக்கு ஒரு கொடுத்துட்டு பொழுது கைகளை இடுப்பில் வைத்து கால்களை கிட்ட வைத்து கழுத்தை இப்படியாக நின்று வளைக்க கூடாது. இடுப்புகளை கீழே
மேல இல்ல. 1 மேல் 2 கீழ் மேல் 3 கீழ் 4 மேல் கீழ் 5 மேல் 6 சைடு 7 உடம்பெல்லாம் 8 9 10. இப்ப கழுத்துகளை அப்படியே உடம்பை பலமுடன் திருப்பாமல் தலையை மட்டும் பலம் இடது பக்கம் இடம் வலது பக்கம் எவ்வளவுக்கு உங்களால் திருப்ப முடியுமோ கஷ்டப்படுத்தாம திருப்புங்க. 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கழுத்துகளை வலது பக்கமாக அப்படியே வளைத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இடது பக்கம் சுத்தியவர்கள் வலது பக்கம் சுத்தியவர் இடது பக்கமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி. பிறகு நல்லா கீழே பார்த்துட்டு பிறகு பின்னாடி எப்படி நல்லா கீழே மேல கீழே மேல கீழே மேல. நன்றி. 2 காலம் தோப்புக்கரணம் சோப்பு கண்ணம் போடுறது மாதிரி வச்சுருக்கணும். சரி, ஓகே. சோப்பு கண்ணம் போட்டுட்டு கைகளுக்கு வருவோம்மா, மறந்துட்டேன் அதை. ஓகே, நீங்கள் ஒன்று இப்படி கும்பிட்டுன்னு போடலாம், அல்லது கைகளை இப்படி வச்சும் போடலாமா. சரி, 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி ஞானசனலுக்கு. இப்போ கைகளுக்கான பயிற்சி இது எப்படியும் கொஞ்சம் ரத்தங்கள் ஓட்ட பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு இப்போ கைகளுக்கான பயிற்சி. கைகளை ஒரு முறை இப்படி விசக்கிட்டு இப்படி 1 2 கைகளை மடித்து 3 4 5 மற்ற பக்கம் பின்பக்கம் 1 2 3 4 5. இப்போ 2 கைகளையும் சுத்துங்க. 1 2 3 4 5 மற்ற பக்கம் 1 2 3 4 5. இப்போ ஒரு கையை சைடில் வச்சுட்டு 1 2 3 4 5 பின்பக்கத்தால் 1 2 3 4
5. இப்போ மற்ற கையை இடுப்பில் வச்சுட்டு இடது கையை கொண்டு வந்து கைகளை மூடி 1 2 3 4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. கை ரெடிங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. பின்பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கைகளை இப்படியும் இப்படியும் இப்படி வச்சுட்டு இப்படியும் இப்படியும் 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கைகளுக்கு ஒரு மசாஜ் கொடுங்கோ. விரல்களை வடிவா நீவி விடுங்கோ. கைகளுக்கு பத்து. சரி. பிறகு ஒரு அட்டி அன்பால ஒரு அட்டி. கைகளை இப்படி வைத்து உள்ளும் புறமும் பிறகு இப்படி வைத்து புறமும் பிறகு இப்படி வைத்து விரல்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சரி. கைகளுக்கான பயிற்சி. இப்போ இடுப்புக்கான பயிற்சி கையை அப்படி வச்சாண்டு இப்படி செய்தாச்சு. சரி. இப்பொழுது இடுப்புக்கான பயிற்சி. கைகளை வைங்கோ. பெட்டிய கொஞ்சம் கால்களை தள்ளி வச்சு பெட்டிய வட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பத்மினி ஆண்டி செய்யலையா? அவர் சாப்பிட்றார். 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பின்னாடி இருந்து பின்னாடி 8 போடுங்க. பின்னாடி வராது, முன்னாடி தான் வரும். பரவாயில்ல, முன்னாடியே போடுங்க. சரி, நன்றி. இடுப்புக்கான பயிற்சிகள். இப்பொழுது முழங்கால்களுக்கான பயிற்சிகள். இப்படியே கைகளை நீட்டி ஒரு கொஞ்சம் குனிஞ்சிருந்து முழங்கால் கொஞ்சம் கால்கள் இடைவெளி விட்டு அப்படியே பெரிய ரவுண்ட். 1 வலது பக்கமாக 2 3 4 5 6 7 8 9 10. மற்ற பக்கம் இடது பக்கமாக 1 2 3 4 5 6 7 8. மெதுவாக எழும்புங்கோ. இப்பொழுது முடிந்தவர்கள் மட்டும் கால்களை இப்படி உயர்த்தி இப்படி கைகளை வச்சு இந்த விரல்களால இப்படியே ரவுண்ட். 1 2 3
4 5. மற்ற பக்கம் 1 2 3 4 5. மெதுவா கால்களை விட்டுட்டு இப்ப மற்ற கால் சுவர் அல்லது கதிரடி எதுவும் இருந்தால் பிடிக்கிறவர் பிடிச்சு கொண்டு செய்யலாம். அடுத்த கால் 1 2 3 4 5. 1 2 3 4 5. மெதுவாக கால்களை விட்டுட்டு முடியுமானவர்கள் மட்டும் கால்களுக்குள்ள கீழே கையை விட்டு தட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப விரல்களால் நடங்கோ. கைகளை ஒன்று இப்படி மூடி மூடி செய்ங்கோ அல்லது உதருங்கோ விரல்களால. குதிகளால. அது காலின் பக்கவாட்டு சவட்டி என்று சொல்லுவார் தர்ஜினி அவர்கள். அப்படி உள் பக்கத்தால நன்றி. இவ்வளவும் பயிற்சிகள். தலை, கைகள், இடுப்பு, முழங்கால், பாதங்களுக்கான பயிற்சிகள் இவ்வளவு நேரம் செய்திருந்தோம். பாதத்துல பாணிய அந்த விரலை எழும்புற. சரி, நன்றி. இப்ப இனித்தான் ஆசனங்களுக்குள்ள செல்ல போகிறோம். உட்கட்டாசனம். அதுக்கும் பயிற்சியோட சேர்த்து அன்றைக்கு உச்சட்டாசனம் செய்யும் பொழுது பயிற்சியோட சேர்த்து செய்யும். பயிற்சி உட்கட்டாசனத்துக்கு பயிற்சி இப்படி இப்படி செய்ய. சரி, ஓகே. கைகளை வைத்து முதல் உட்கட்டாசனம் செய்து 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கைகளை புஜங்களுக்கு நேரா நீட்டி இருந்தும் இருக்காமலும் அப்படியே கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு உட்கட்டாசனம், இருக்கை நிலை ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக எழும்பி கைகள் அப்படியே பக்கவாட்டில் வைக்கும். அடுத்தது பிறை ஆசனம், வளைவு ஆசனம். கைகளை இப்படியே கொண்டு வந்து பித்தொடையில வச்சு மற்ற கையும் கொண்டு வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு வளைய முடியுமோ அவ்வளவுக்கு வளைங்கோ. 1 2 4 6 7 8 9 10. மெதுவாக தலையை அப்படியே எடுத்துட்டு இந்த கையை இப்படியே கொண்டு வந்து எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்து விடுங்க. நன்றி. இன்னொருவர் ஒரு ஆசனம் சொல்லுங்க. கையை வச்சுட்டு சரி செஞ்சு நிக்கிறது. காதோட கையை வச்சுட்டு இப்படி செய்கிறது. கோலாசனம் நீங்க செய்யறது.
ரெண்டு கையும் இது அத்த கடி ஆசனம் தான் இது. மற்ற கோணாசனம் 2 கையாலையும் வளையணும். ரெண்டு கையும் தடாசனம் அப்படி நேர காலில் ஒளிமி நிக்கிறது, கையை மேல காலில் எழுப்பி இந்த நிற்கிறது. கலர்ல. சடாசன அந்த விரல்களில் நின்று விரல்களை கோத்து விரல்களை கோர்த்து இப்படியே நிற்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது கோணாசனம். கைகள் அப்படி மேலே கூப்பி ஒரு பக்கம் சரிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவாக கைகளை தாழட்டி ஒரு தரம் எடுத்துட்டு திரும்ப கைகளை கூப்பி மாட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அத்த கடியாசனம் தான் நீங்க சொன்னது. கைகள் அப்படி வச்சு ஒரு கை அப்படியே நேரா மேல உயர்த்திட்டு மற்ற பக்கம் இப்படி சரிகிறது. கையும் சேர்ந்துதான் வளையணும். அடுத்தது மாற்றாசனம். இது அத்த கடி ஆசனம். நன்றி. செல்வி அக்கட மராசனம். இந்த கால்கள் இப்படி வச்சு இப்படி கிளையல் இப்படி இல்லாம இந்த நல்லா உயர்த்து இப்படி நிக்கணும் கைகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மாற்றாசனம். 1 2 3 4 5 6 10. நன்றி, வணக்கம். மூச்சு பயிற்சி. அதுக்கு என்ன சொன்னவர்? நாசி 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 சம்திங். நாசி நாடியோ சொன்ன நாசி எழுதி வச்சேன் நானே. மூச்சு பயிற்சி அவசரம். எழுதி வைக்க தொண்டை காண துணியை காண. சரி, மூச்சை கொண்டு போய் பிறகு கீழே வரைக்குள்ள விடுறது. நன்றி. இல்ல இது 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 மூச்சு பயிற்சி. இதுதான் நாசின்னு சொன்னானே. நன்றி. இப்ப கைகளை இந்த விரலும் மோதிர விரலையும் கைகளை மாடிங்க. மூக்களுக்கு பயிற்சி. ஒரு பூக்கால் எடுத்து மற்ற பூக்கால மூச்சை விடுறது.
நன்றி. இப்போ கண்ணுக்குரிய பயிற்சிக்கு வாங்கோ. கன்னத்தில் கைகளை வச்சு மேலே கீழே மேலே கீழே. வலது பக்கம் இடது பக்கம், வலது இடது. கண்களை மூடி அப்படியே ஒரு வளையம் சுற்றி வாங்கோ. ஐந்து. இது நன்றி. கண்ணை முடியுவா நீ செய்யறது? கண்ணை திறந்தபடி தான் வட்டமா? ரெண்டு இங்கே சொல்லுங்க. கண்ணை திறந்தபடி வட்டமா சுத்தி வரணும். இடது பக்கம் வலது பக்கம். கண்ணை மூடியும் சொன்னவர் அன்றைக்கு. கண்ணை மூடியும் செய்ய சொல்லி கண்ணை திறந்து கண்ணை திறந்து உங்களுக்கு செய்து செய்யலாம், மூடியும் செய்யலாம். நன்றி. உடல் உறுப்புகளுடன் ஒருவர் பேசுங்க. சொல்லுங்க. இது எங்களுடைய உடல் உறுப்புகளோடு நாங்கள் பேசும் நேரம். எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் மிகவும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம். எங்களை இயங்க வைத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறி எங்களுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலான உடல் உறுப்புகள் அத்தனையோடும் நாங்கள் பேசிக்கொள்வோம். எங்களுடைய விரல்கள், கால் விரல்கள் அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய குதிகால்களும் எங்களுடைய பாதங்களும் மிகவும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். என்னுடைய கணுக்கால், கெண்டைக்கால், என்னுடைய கால் பாதங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் மிகவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் ஆரோக்கியமாக என்னுடைய நடைகள் இருக்கின்றது. என்னுடைய முழங்கால் பகுதி, முழங்கால் சில்லுகள், முழங்கால் எலும்புகள் அனைத்தும் எனக்கு சீராக இயங்குகின்றன. என்னுடைய தொடைப்பாகங்கள், என்னுடைய பின்கால்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்க, என்னுடைய பின்பகுதிகள் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய வயிற்று பகுதி, உள்ளுறுப்புகள் அனைத்தும் சீராக என்னால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் சீராக இருக்கின்றேன். என்னுடைய கடமைகள் அனைத்தும் சீராக நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இடுப்பு பகுதி, என்னுடைய முள்ளந்தண்டுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய இடுப்பு பகுதி என்னால் அசைத்து நடமாடக்கூடியதாக இருக்கின்றது. நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். என்னுடைய முள்ளந்தண்டுகள் அனைத்தும் மிகவும் பலனாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. என்னுடைய நெஞ்சு பகுதி, மார்பு பகுதி அனைத்தும், அதன் உறுப்புகள், என்னுடைய இதயம் என்னுடைய சீராக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய இதயம் சீராக இயங்குகின்றது. என்னுடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் எனது உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்க நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். என்னுடைய கைப்பகுதிகள், கை விரல்கள், மணிக்கட்டுகள், முழங்கை பகுதி அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்குகின்றது. என்னால் ஆட்டி அசைத்து மேலே தூக்கி கீழே இறக்கி என்னால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய தோள்பட்டைகள் அனைத்தும், 2 பக்க தோள்பட்டைகளும் மிகவும் சிறப்பாக இயங்குகின்றன. என்னால் கைகளை ஆட்டி அசைத்து சுழற்றி செய்யக்கூடிய அளவுக்கு நான் முன்னேறிக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய கழுத்து பகுதி, புடரி பகுதி, என்னுடைய குரல்வளை, தொண்டை பகுதி அனைத்தும் எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. எனது குரல்வளம் சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய கழுத்து பகுதி பின்பக்கத்தால் முன்பக்கத்தால் ஆட்டிய செய்யக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய முகத்தில் என்னுடைய தாடை, நாடி, என்னுடைய வாய், பற்கள், நாக்கு அனைத்தும் மிகவும் சிறப்பாக இயங்குகின்றன. என்னுடைய செவிப்புலன்கள் அனைத்தும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
என்னுடைய நாசி என்னால் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்தவித அடைப்புகளுமின்றி என்னால் சுவாசிக்க முடிகின்றது. என்னுடைய கண்கள் மிகவும் பார்க்கக்கூடியதாக நன்றாக மேலும் கீழும் அக்கம் பக்கமெல்லாம் கண்கள் இருக்கின்றன. என்னுடைய நெற்றி பொட்டு அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய புருவங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றன. என்னுடைய தலைப்பகுதி, என்னுடைய மூளை, என்னுடைய மயிர்கால்கள் அனைத்தும் சிறப்பாக இயங்க நான் மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றேன். இந்த யோகா பயிற்சியின் மூலம் என்னுடைய உடலை நான் சீர்படுத்தி என்னால் இயங்கக்கூடிய அளவுக்கு என்னால் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி சொல்லி உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் வாழ்த்தி நன்றி சொல்லி இதை எங்களுக்கு பயிற்சியிட்டுக் கொண்டு வரும் இப்போது நாங்கள் கண்களை விளாசி எங்கள் கண்களில் ஒட்டிக்கொள்ளும் வேலை விளாசி கண்களை ஒட்டிக்கொள்ளும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக எல்லோரும் செய்திருந்தோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேவி அவர்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? எப்படி போச்சு? சரிம்மா, உங்களுக்கு ஜீவா இப்பதான் செய்கிறீங்களா? இப்பதான் செய்கிறீங்களா? இப்பதான் பார்க்கலாமா? இப்பதான் பாக்குறீங்களா? இப்பதான் பார்க்கலாம். ஆனா இருந்து கொண்டே நிறைய செய்யலாம். இருக்க நிலையில இருந்து கொண்டே, கதிரையில இருந்து கொண்டே நிறைய இருக்கின்றது. கீழே சமானத்தில் இருப்பீங்களாண்டா அதுவும் நிறைய இருக்கையில் நிறைய யோகாக்கள் இருக்கின்றது. ஆசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாலும் செய்ய செய்ய எங்களை அந்த முழங்கால்கள் மூட்டு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் இப்ப நல்லா இருக்கும். எங்களுக்கெல்லாம் இந்த தோல்பாட்டெல்லாம் ஆட்டை எல்லாமே இருந்தது. இப்ப நல்ல அளவா இடுப்பெல்லாம் நல்லா சுத்தி வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம், உண்மை இல்லை, அவர் சொல்றது உண்மை. தேவி அவர்களை நீங்களும் காலையில் அப்படி முடியும் என்ற பக்கத்தில் இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த நேரங்கள் இப்போ கொஞ்சம் லேட்டாக போச்சு. இன்றைக்கு இந்த முதல் நிகழ்ச்சியில் இருந்தபடியினால வளமையாக உங்களோட நேரம் நாங்கள் ஒரு 9:30க்கு ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறோம். நாங்கள் முடிந்த அளவு காலையில செய்வது இன்றைக்கு ஆன்மீக பாலம் இருக்கிறதால எனக்கு பிரித்தது. உங்களுக்கு நான் அந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் ஜூம் இதை கொடுத்து விடுங்களா, அவர் போட்டு வந்திருந்து பார்த்துட்டு செய்யலாம். கொண்டு செய்து நான் கொடுத்து விடுறேன். நான் அட்ரஸ் கொடுத்து விடுறேன். அவளுக்கு 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 இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவள் செய்கிறாள் கொஞ்சம். இல்லை, அதுதான் உங்களால் முடிஞ்சால் நின்று கொண்டு செய்கிறது நல்லது. ஆனால் முடிய இயலாத கட்டத்தில்னா நீங்கள் சுவரை பிடிக்கலாம், இல்லை கதிரில் இல்லாட்டி இருந்து கொண்டே நீங்கள் கைகால பயிற்சிகள் தானே அதெல்லாம் செய்து கொள்ளலாமா. நன்றி. இன்னும் நிறையவே இருக்குது. சுவரோட முட்டுறதெல்லாம் செய்யல, அதெல்லாம் ஆசனங்களுக்குள்ள வரும், என்ன பயிற்சிகளுக்குள்ள. நன்றி. சிறப்பு. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். வருகின்றது பயிற்சி. நன்றி, வணக்கம்.